நான் அப்போ ஒரு கோரிக்கை வச்சேன். அண்ணே முதலையிலேருந்து அரசூர் போற வரைக்கும் ரோடு ரொம்ப மோசமா இருக்குண்ணே. நாங்க இங்க டூ வீலர்ல எடுத்தா கூட 1 மணி நேரம் ஆயிடுதுண்ணே அரசூட்டி கடக்க. இந்த ரோடு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படின்னு. அப்போ ஒரு ஏ4 ஷீட்ல எனக்கு அப்ப பெருசா அந்த லெட்டர் பேட்லாம் எடுத்து அண்ணன் ஒரு பாயிண்ட்ட மட்டும் போட்டு எழுதி குடுப்பா அப்படின்னாரு. முதல் அரசு 6 கிலோமீட்டர்ன்னு சும்மா ரஃப்பா எழுதி குடுத்தான் அவ்வளவுதான். அடுத்த 6 மாத காலத்தில் அதற்கு அந்த அரசு குழியிலிருந்து முதலை வரைக்கும் முதலை வீரட்டிக்குப்பம் வரைக்கும் அந்த சாலை போடப்பட்டது. இன்றைக்கு நாம் முதலைகள் வண்டி எடுத்தால் அரசு குழிக்கு 10 நிமிடங்கள் போகக்கூடிய அளவுக்கு வசதி செய்து கொடுத்தவர் அண்ணன் அருண்மொழிதேவன் அவர்கள். அதே போல மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நம் பகுதியில் ஆட்சி காலத்தில் நம் பகுதியில் போர் அமைத்துக் கொடுத்துள்ளார். நிழல் குடை, தார் சாலைகள், விலையில்லா ஆடு மாடுகள், அங்கன்வாடிகள் இது போல பல திட்டங்களை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நம் பகுதியிலும் கொடுத்திருக்கிறார். அதை நாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். அதேபோல் திமுக ஆட்சி காலத்தில் நாம் படும் வேதனைகளையும் எடுத்துச் செல்ல வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், உரிமை தொகை என்ற பெயரில் 2 ஆண்டுகள் கொடுக்காமல் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பல போராட்டங்கள், பல கண்டன குரல்களை சட்டமன்றத்தில் எழுப்பிய பிறகு 2½ ஆண்டு காலம் கழித்து, அதுவும் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தகுதி அடிப்படையில் ரூ. 1000 வழங்கினார். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் உரிமைத் தொகையாக 2000 கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார்கள். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் செய்வார். ஏனென்று சொன்னால், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லாததையும் செய்தவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் விவசாய நலன் கருதி அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தார். அதே போல மருத்துவத்திலும் நம் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக 7.5 இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை கொண்டு வந்தார். இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் கிடையாது. ஆனால் மக்களுக்கு சிந்தித்து செயல்பட்டவர். ஏனென்று